சாந்தி. பாப் சமான் பவ என்ற சிந்தனை களஞ்சியத்தில் இன்று 15வது எபிசோடில் நாம் பார்க்க போகின்ற விஷயம், பிரம்மா பாப் சமானமாக, அதாவது பேலன்சிங் மூலமாக பிளெஸ்ஸிங் பிராப்தி அடைபவர்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் பார்க்க போகின்றோம். ஏன்னா பாப் தாதா பல்வேறு விதங்களில் இந்த பேலன்சிங்கை பற்றி சொல்லியிருக்கின்றார். உதாரணத்திற்கு லௌகிக் அண்டு அலௌகிக். ஏன்னா நாம் இந்த சரீரத்தில் இருந்தாலும் கூட மறுபிறவி எடுத்தவர்கள், அதாவது மீண்டும் நாம் பிறந்தவர்கள், அதாவது பிரம்மா முக வம்சாவளி பிராமண குல பூஷணங்களாக இருப்பவர்கள். போன ஜென்மத்தில் நாம் சூத்திரனாக இருந்தோம். இப்பொழுது நாம் புருஷோத்தம யுகத்தில் சர்வசிரேஷ்ட சங்கமயுக பிராமணர்களாக இருக்கின்றோம். ஆக நமக்கு பேலன்சிங் மூலமாகத்தான் பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கின்றது. ஆக நாம் லௌகீகத்தில் இருந்தாலும் காரியங்களை ஆற்றிக்கொண்டிருந்தாலும் தாமரை மலருக்கு சமமான நாம் வாழ்க்கையை வாழ்கின்றோம். ஆக லௌகிக் அண்ட் அலௌகிக் ரெண்டையும் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடிகின்றது. பாபா சொல்கிறாங்க, லவ் அண்ட் லா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்கன்றாங்க. லவ் இருந்தால் நம்ம லாவில் இருக்க மாட்டோம், லாவில் இருந்தால் நம்மளால் லவ்வாக இருக்க முடியாது. ஆனால் பாபா நமக்கு டிட்டாச்சு அப்சர்வராக இருந்து ஸ்ரீமத் படி நடப்பதின் மூலமாக நம்மளை இதை பேலன்ஸ் செய்ய வைக்கின்றார். அதே மாதிரி நினைவு மற்றும் சேவை, இதையும் பேலன்ஸ் பண்ணுங்கிறார். நாம் சேவைன்னு முழுமையாக இறங்கிட்டு தேக உணர்வுலையோ மைப்பன்லேயோ இல்லை மேராப்பன்லேயோ வராமல் இந்த பந்தனம் என்பதே இல்லாமல் நாம் இருக்க வேண்டுமென்றால் இந்த ஆத்மீக உணர்வோட ஸ்ரீமத்தில் ஒவ்வொரு அடியும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் போது தான் நம்மளால் லவ் அண்ட் லா ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடிகின்றது. அதே மாதிரி பாபா சொல்கிறாரு, நம்மளுடைய இன்ட்ராவர்ட்னஸ் அண்ட் எக்ஸ்ட்ராவர்ட்னஸ், உள்நோக்கு முகமாக இருப்பது மற்றும் வெளிநோக்கு முகமாக வருவது, இதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்போ நாம் செயலாற்ற வேண்டுமோ அப்போ இந்த உடலில் நாம் பிரவேசமாகணும். எப்போ அந்த வேலை முடிந்ததோ அடுத்த வினாடியை நாம் நம்மளுடைய அந்தர்முகத்தா என்ற குகையில் போய்ட்டு ஆத்ம அனுபூதியை நாம் செய்ய வேண்டும். ஆக இன்ட்ராவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட் இந்த ரெண்டினுடைய பேலன்சிங் மூலமாக தான் நமக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் என்பது கிடைக்கின்றது. ஆக வீணான எண்ணங்களோ வீணான உணர்வுகளோ எழுவதற்கான கேள்விக்குறிகள், ஏன், எதற்கு, எப்படி, எப்பொழுது என்ற கேள்விகளிலிருந்தால் நாம் விலகுவதற்கு இது அத்தியாவசியமான ஒரு பயிற்சியாக இருக்கின்றது. ஒரு அவ்யக்த வாணியில் பாப்தாதா சொல்கிறாங்க, பிராமணர்களுடைய சன்ஸ்காரமே என்ன அப்படின்னா ரெண்டு விஷயங்கள். ஒன்று அலர்ட்டாக இருக்கிறது, அதாவது எப்போதுமே கவனமாக இருப்பது. ரெண்டாவது அபியாசம், பயிற்சியிலேயே இருப்பது. ஏன்னா பயிற்சியின் முயற்சி இல்லாமல் நம்மளால் சர்வகுண சம்பன்னமாகவோ சொலாக்கலா சம்பூர்ணமாகவோ சம்பூர்ண நிர்வீகாரையாகவோ ஆக முடியாது அல்லவா. ஆக இன்றைக்கி நாம் எபிசோடில் பார்க்குறது, நாம் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கக்கூடியவர்களாக பிளெஸ்ஸிங்ஸ் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல பேலன்சிங்ஸ் நமக்கு தெரிய வேண்டும். அதாவது சமன்பாடு என்பது நமக்கு கைவந்த கலையாக இருக்க வேண்டும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் வெறுமனே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உடையவர்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, அதே நேரத்தில் லெஷராகவும் இருக்க தெரிஞ்சுக்க வேண்டும். அதாவது ட்ரஸ்டிஷிப் என்பது உங்களுக்கு இருக்கணும். அதையும் சொல்லப்போனால் குறிப்பாக ஃப்ரீடம் என்பதை நீங்கள் அனுபவம் பண்ணணும். இந்த ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுமே ரெண்டு கோணங்களில் உடைய ஒன்று. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் ரைட்ஸ் அவங்களுடைய இதை கேட்குறாங்களே தவிர, ஃப்ரீடம் கேட்குறாங்களே தவிர அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் நான் மாறுவதன் மூலமாக உலக மாற்றத்திற்கு நான் உறுதுணையாக இருக்கின்றேன், சூழ்நிலையுடைய மாற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றேன், என்னுடைய சொந்த பந்தங்கள் சுற்றார் உறவினர் அனைவருடைய மாற்றத்திற்கும் நான் எனது மாற்றத்தை தான் ஆதாரமாக கொண்டிருக்கின்றேன் என்ற காரணத்தினால தான் நம்மளால் இந்த பேலன்சிங் செய்ய முடிகின்றது. அதன் மூலமாக பிளெஸ்ஸிங்ஸ் அடைய முடிகின்றது. பாபாட்ட மட்டும் பிளெஸ்ஸிங்ஸ் அடைஞ்சால் பத்தாது, நம்மளுடைய உற்றார் உறவினரும் சரி அல்லது நம்ம கூடயே இருக்கக்கூடியவர்கள், இந்த சேவையில் சாத்தியாக இருக்கக்கூடியவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு வேண்டும். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு வேணும்னா அவங்களுடைய சகயோகத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
ஏனென்றால் எதை பெற வேண்டும் என்றாலும் நாம் அதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே நாம் எப்போ சகயோகிகளாக ஆகின்றோமோ எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக, அவங்களுடைய வளர்ச்சிக்காக, அவங்களுடைய மாற்றத்திற்காக நாம் உறுதுணையாளர்களாக இருக்க வேண்டும். ஆக சகயோகத்தின் மூலமாக தான் சகயோகத்தை பெறுகின்றோம். அதாவது ஆசீர்வாதங்களையும் அந்த பிளெஸ்ஸிங்ஸையும் நாம் பெற முடிகின்றது. பாபா சொல்கிறாங்க, நாலேஜ்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு சொல்கிறார். நாலேஜ்ஃபுல் அப்படின்னாலே அண்டர்ஸ்டாண்டிங்கினுடைய ஆதாரத்தில், பவர்ஃபுல் என்பது அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நாம் என்ன வாழ்க்கையில் புரிந்து கொண்டு இருக்கோமோ அதை நடைமுறைப்படுத்தும் போது தான் நம்ம சக்திசாலியாக ஆக முடிகின்றது. ஆக இன்றைய நிகழ்வில் நாம் பாப் சமமாக, பிரம்மா பாபாவுக்கு சமமாக பேலன்சிங் மூலமாக பிளெஸ்ஸிங்ஸ் பெறக்கூடியவர்களாக ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நொடியிலும் கூட பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். நல்லது. ஓம் சாந்தி.